அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் இருக்கிற சொல்லும் பொருளும் முழுவதுமாக பார்க்க போகிறோம். மொத்தமாக 75 இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ கரண்ட்டாக என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஊக்கிவிடும் என்பதன் பொருள் என்ன? ஊக்கிவிடும் என்பதன் பொருள் ஊக்கப்படுத்தும். விரதம் என்பதன் பொருள் என்ன? விரதம் என்பதன் பொருள் நோன்பு. குறிக்கோள் என்பதன் பொருள் என்ன? குறிக்கோள் என்பதன் பொருள் இலக்கு. ஒப்புமை என்பதன் பொருள் யாது? ஒப்புமை என்பதன் பொருள் இணை. அற்புதம் என்பதன் பொருள் என்ன? அற்புதம் என்பதன் பொருள் அதிசயம். உபகாரி என்னும் சொல்லின் பொருள் என்ன? உபகாரி என்னும் சொல்லின் பொருள் என்ன? வள்ளல். ஈவென்ற என்பதன் பொருள் என்ன? ஈவென்ற என்பதன் பொருள் என்ன? கொடுத்த. முகில் என்ற சொல்லின் பொருள் என்ன? முகில் என்ற சொல்லின் பொருள் மேகம். கெடிக்கலங்கி என்பதன் பொருள் யாது? கெடிக்கலங்கி என்பதன் பொருள் என்ன? மிக வருந்தி. சம்பிரமுடன். சம்பிரமுடன் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் முறையாக. சேகரம் என்பதன் பொருள் என்ன? சேகரம் என்பதன் பொருள் கூட்டம். மெத்த என்பதன் பொருள் என்ன? மெத்த என்பதன் பொருள் மிகவும். வாகு என்பதன் சரியான பொருள் என்ன? வாகு என்பதன் சரியான பொருள் சரியாக. காலன் என்ற சொல் யாரை குறிக்கும்? காலன் என்ற சொல் யாரை குறிக்கும்னா யமனை குறிக்கும். நிமித்தம் என்பதன் பொருள் என்ன? நிமித்தம் அப்படின்னா காரணம். ஈன்று என்பதன் பொருள் என்ன? ஈன்று என்பதன் பொருள் பெற்று. கொம்பு என்பதன் பொருள் என்ன? கொம்பு என்பதன் பொருள் மரக்கிளை. அதிமதுரம் என்பதன் பொருள் என்ன? அதிமதுரம் என்பதன் பொருள் மிகுந்த சுவை. கழித்திட என்பதன் பொருள் யாது? கழித்திட என்பதன் பொருள் யாது? மகிழ்ந்திட. நச்சவரம் என்பதன் பொருள் என்ன? நச்சவரம் என்பதன் பொருள் விஷமுள்ள பாம்பு. விடுதி என்பதன் பொருள் என்ன? விடுதி என்பதன் பொருள் தங்குமிடம். பரவசம என்பதன் பொருள் என்ன? பரவசம அப்படிங்கிறதோட பொருள் என்ன? மெய் மறத்தல். பரவசம்னு சொல்லுவாங்கள்ல. துஷ்டி என்பதன் பொருள் என்ன? துஷ்டி என்பதன் பொருள் துக்கம். மதலை என்பதன் பொருள் என்ன? மதலை என்பதன் பொருள் தூண். நெகிழி என்பதன் பொருள் என்ன? நெகிழி என்பதன் பொருள் தீச்சுடர். அழுவம் என்பதன் பொருள் என்ன? அழுவம் என்பதன் பொருள் கடல். வேயா மாடம் என்பதன் பொருள் என்ன? வேயா மாடம் என்பதன் பொருள் சாந்தினால் பூசப்பட்டது. சென்னி என்பதன் பொருள் என்ன? சென்னி என்பதன் பொருள் உச்சி. உரு என்பதன் பொருள் என்ன? உரு என்பதன் பொருள் அழகு. வங்கம் என்பதன் பொருள் என்ன? வங்கம்னா கப்பலை குறிக்கும். இயல் என்பதன் பொருள் என்ன? இயல் என்பதன் பொருள் பகல். கோடு உயர் என்பதன் பொருள் என்ன? கோடு உயர் என்பதன் பொருள் கரை உயர்ந்த. மாட ஒள்ளொரி. மாட ஒள்ளரி என்பதன் பொருள் என்ன? கலங்கரை விளக்கம். யாண்டு என்பதன் பொருள் என்ன? யாண்டு என்பதன் பொருள் என்ன? எங்கே. ஈன்ற வயிறு என்பதில் ஈன்ற என்பதன் பொருள் என்ன? ஈன்ற என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பெற்றெடுத்த. சூரம என்பதன் பொருள் என்ன? சூரம என்பதன் பொருள் வீரம். பொக்கிஷம் என்பதன் பொருள் என்ன? பொக்கிஷம் என்பதன் பொருள் செல்வம். சாஸ்தி என்பதன் பொருள் என்ன? சாஸ்தி என்பதன் பொருள் மிகுதி. விஸ்தாரம் என்பதன் பொருள் என்ன? விஸ்தாரம் என்பதன் பொருள்
பெரும்பரப்பு. சிங்காரம் என்பதன் பொருள் என்ன? சிங்காரம் என்பதன் பொருள் அழகு. கமுகு என்பதன் பொருள் என்ன? கமுகு என்பதன் பொருள் என்ன? பாக்கு. மாரி என்பதன் பொருள் என்ன? மாரி என்பதன் பொருள் மழை. வரந்தரு என்பதன் பொருள் யாது? வரந்தரு என்பதன் பொருள் வரம் தரும். புகவா என்பதன் பொருள் என்ன? புகவா என்பதன் பொருள் உணவாக. மடமகள் பெண் என்பதன் பொருள் யாது? மடமகள் என்பதன் பொருள் இளமகள். நல்கினாள் என்பதன் பொருள் என்ன? நல்கினாள் என்பதன் பொருள் கொடுத்தாள். பண்டம் என்பதன் பொருள் என்ன? பண்டம் என்பதன் பொருள். பெய்த என்பதன் பொருள் என்ன? பெய்த என்பதன் பொருள் தந்து. பிரமக்கள் என்பதன் பொருள் என்ன? பிரமக்கள் அப்படிங்கிற இதோட பொருள் படைப்பாளர்கள். நெறி என்பதன் பொருள் என்ன? நெறி என்பதன் பொருள் வழி. கொள்கை என்பதன் பொருள் என்ன? கொள்கை என்பதன் பொருள் என்னன்னா கோட்பாடு. களம் என்பதன் பொருள் என்ன? இடம். விலங்கு என்பதன் பொருள் என்ன? இது செய்யுள்ள இருக்கிற விலங்கு என்பதன் பொருள் என்ன? தலை. வெண்மை என்பதன் பொருள் என்ன? வெண்மை என்பதன் பொருள் அறியாமை. பயன் என்பதன் பொருள் என்ன? பயன் என்பதன் பொருள் நன்மை. ஊக்கம் என்பதன் பொருள் என்ன? ஊக்கம் என்பதன் பொருள் மன உறுதி. வன்மை என்பதன் பொருள் யாது? வன்மை என்பதன் பொருள் யாதுன்னா கொடை. இன்னா என்பதன் பொருள் என்ன? இன்னா என்பதன் பொருள் துன்பம் தரும். ஏதிலார் என்பதன் பொருள் என்ன? ஏதிலார் என்பதன் பொருள் அந்நியர். உரம் என்பதன் பொருள் என்ன? உரம் என்பதன் பொருள் என்னன்னா வலிமையை குறிக்கும். துணிவு என்பதன் பொருள் என்ன? துணிவு என்பதன் பொருள் தைரியம். பிணி என்பதன் பொருள் என்ன? பிணி என்பதன் பொருள் நோய். ஓர்தல் என்பதன் பொருள் யாது? ஓர்தல் என்பதன் பொருள் நல்லறிவு. பிறவி என்பதன் பொருள் என்ன? பிறவி என்பதன் பொருள் பிறப்பு. திறம் என்பதன் பொருள் என்ன? திறம் என்பதன் பொருள் தன்மை. அஞ்சாமை என்பதன் பொருள் என்ன? அஞ்சாமை என்பதன் பொருள் பயப்படாமை. பயம் என்பதன் பொருள் என்ன? பலன். மாயம் என்பதன் பொருள் என்ன? மாயம் என்பதன் பொருள் பொய்மை. நிச்சயம் என்பதன் பொருள் என்ன? நிச்சயம் என்பதோட பொருள் உறுதி. ஆயுதம் என்பதன் பொருள் என்ன? ஆயுதம் என்பதன் பொருள் கருவி. சாந்தம் என்பதன் பொருள் என்ன? சாந்தம் என்பதன் பொருள் அமைதி. மகத்துவம் என்பதன் பொருள் என்ன? மகத்துவம் அதனுடைய பொருள் சிறப்பு. பேதங்கள் என்பதன் பொருள் என்ன? பேதங்கள் என்பதன் பொருள் வேறுபாடுகள். தார் என்பதன் பொருள் என்ன? தார் என்பதன் பொருள் மாலை. முனிவு என்பதன் பொருள் என்ன? முனிவு என்பதன் பொருள் சினம். முனிவு அப்படிங்கிறது சினத்தை குறிக்கும். இதோட 7ஆம் வகுப்பு சொல்லும் பொருளும் முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.